இன்றைக்கி வந்து நம்ம முட்டாமல் செல்லும் கார், அதாவது அப்டக்கல் அவாய்டிங் கார்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நான் ஃப்ரேமாக யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் என்னோட காரில் எல்லாமே நான் அக்ரிலிக் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஈஸி, ஹார்ட்வேரில் ஈஸியாக கிடைக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது அலுமினியம் ப்ளீடிங். அந்த அலுமினியம் ப்ளீடிங் எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான சைஸ்க்கு நான் கட் பண்ணி அதை வந்து நான் பெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? பெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2 பீடிங்கையும் நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பீடிங்கில் 4 மோட்டர்லையும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 மோட்டர்லையும் வீலை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, வீலை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 30% வேலை முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் சர்க்யூட் போர்டு. இது நான் வீட்டிலே தயாரிச்சுட்டு, நீங்களும் அந்த மாதிரி சர்க்யூட் போர்டை வீட்டில் தயாரிக்க முடியும். எப்படி தயாரிக்கணுன்றதுக்கு என்னுடைய சர்க்யூட் போர்டு மேக்கிங் வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது இப்போ ஃபீமேல் ஹெட்டர் பின்னை மவுண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சுவிட்சை கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரேமுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுறோம், ஃப்ரேமுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சார் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர அந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது முன்னாடி போகாத அப்படின்னு நம்மளோட காரை வந்து நிறுத்துறது. ஓகேங்களா? அல்ட்ராசோனிக் சென்சார் இதை வந்து நான் கார் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நமக்கு ஹோல்டர் தேவை. அதுவும் அந்த ஹோல்டரையும் அலுமினியம் பீடிங்லேயும் கட் பண்ணி அதை பெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சர்வோ மோட்டார். காரோடைய ஃப்ரண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த சர்வோ மோட்டருக்கு மேலே நான் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சார் ப்ளஸ் சர்வோ மோட்டார் இந்த 2 ஒயர் கனெக்ஷனையும் நான் சர்க்யூட் போர்டில் ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 4 மோட்டரோட ஒயரையும் நான் வந்து மோட்டார் டிரைவரில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 2 இதை Arduino nano, இன்னும் 2 கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ Arduino கோடை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோடில் இருக்க மாதிரி உங்கள் சர்க்யூட் கனெக்ட் ஆகிருக்கும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த A0 A1 இங்கே பாருங்கள், அல்ட்ராசோனிக் சென்சாரில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதுமாதிரி சர்வோ மோட்டரோட கனெக்ஷன், அதுமாதிரி 4 டிசி மோட்டரோட கனெக்ஷன், அதோட பின்னு நீங்கள் சர்க்யூட்டில் கொடுத்துருக்க மாதிரி இந்த கோடில் இருக்கணும். அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு போர்டை போய் Arduino nano செலக்ட் பண்ணிக்கோங்க, போர்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் த கோட் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோடு உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். உங்கள் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அதாவது முட்டாமல் செல்லும் ரோபோட் கார், இங்கிலீஷில் வந்து அப்டக்கல் அவாய்டிங் ரோபோட் கார்னு சொல்லுவாங்க. உங்கள் கார் ரெடி. ஜஸ்ட் நீங்கள் வந்து நிறையா பாக்ஸ் வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டிலே கூட செவத்தில் கூட முட்டாமல் அது போகும். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.